இந்த பட்டன் ஃபர்ஸ்ட் பட்டன் கழட்டி விடுப்பா. கழுத்து எச்சி முழுங்க ஒரு சைடு ஆப்ரேட் பண்ணி கட்டி எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வந்துருச்சா? அது எடுத்து எந்த வயசுல எடுத்தீங்க? இப்பயே அந்த 16 வயசு தானே ஆகுது. ஏன் 10 வயசுல எப்படி மனசு இருந்துச்சு உங்களுக்கு? சரி எடுத்தப்ப திருப்பி வருது, இப்ப என்ன பண்ணீங்க? சரி, வணக்கம். நான் உங்க டாக்டர் ஆஷா பேசுறேன். நம்ம உடம்புல ஏதோ ஒரு உறுப்புல கட்டி உற்பத்தி பண்ணும் தன்மை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா மருந்து உள்ளார சாப்பிட்டு அந்த உறுப்பை நம்ம குணம் பண்ணிக்கணும், உறுப்பை காப்பாத்திக்கணும். நீங்க ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டா திரும்பியும் உடம்புல இன்னொரு இடத்துல கட்டி வரதான் செய்யும். நான் பல வீடியோல பல வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், கர்ப்பப்பை கட்டி இருக்குன்னு கர்ப்பப்பையில் இருக்கிற கர்ப்பப்பை ஆப்ரேட் பண்ணி வச்சா கொஞ்சம் வருஷங்கள்ல தைராய்டில் கட்டி இருக்கும். ஸோ அப்போ தைராய்டு ரிமூவ் பண்ணிட்டா கொஞ்சம் வருஷம் இன்னொரு உறுப்பில் நம்ம உள்ளார மருந்து சாப்பிட்டு கரைக்க தான் நிரந்தரமாக இருக்கும்னு சொன்னேன். இன்னைக்கு நான் ஒரு பையனோட வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஏற்கனவே தைராய்டில் கட்டி இருந்து அந்த பையனுக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும்போது அதை ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டாங்க. அந்த தழும்பு கூட நீங்கள் கழுத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அவருக்கு வந்துட்டு ஆப்ரேட் பண்ணி அந்த கட்டியை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ 16 வயசு தான். ஒரு 10 வருஷத்துல பார்த்தீங்கன்னா திருப்பி இவ்வளோ பெரிய கட்டி திரும்பி வந்திருக்கு. திரும்பி ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும்னாங்க. என்கிட்ட தைராய்டு உறுப்புலேயே 4 தடவை 5 தடவை ஆப்ரேட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஆப்ரேட் பண்ணி ரிமூவ் பண்ணப்படும். மறுபடியும் கட்டியோட நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க, நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறது நிரந்தரமாக இருக்காது. உள்ளார மருந்து சாப்பிட்டு கரைக்கணும். நம்ம வந்துட்டு கடைசி ஆப்ஷன் தான் கத்தி வைக்கணும். ஒன்ஸ் கத்தி வச்சு, இப்போ தாடி இருக்கு, ஷேவ் பண்ணால் அடுத்த நாள் வளரும். நம்ம ஷேவ் பண்ணால் விட்டால் வேகமாக வளர்ந்து போய் தரையை தொடாது. ஸோ நம்ம கத்தி வச்சா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். கத்தி வைக்கலன்னா வேகமாக வளர்ந்து வந்து ஒரு ஹைட் ரீச் ஆகாது. ஒரு கட்டி இருக்குது, அந்த கட்டியை டிஸ்டர்ப் பண்ணாமல் மருந்து சாப்பிட்டு கரைச்சோன்னா நிரந்தரம். அது நம்ம உடனே அது நம்ம ஒரு நெகம் வெட்டினா வளரும்ல, முடி வெட்டினா வளரும்ல, அந்த மாதிரி சிலதுக்கு நம்ம கத்தி வைக்கக்கூடாதுன்னு இருக்கு. நாங்கள் முடியல, முதல்ல ஆங்கில மருத்துவர்கிட்ட போறீங்க, அவங்க ஏதோ ஆப்ரேட் தான் பண்ணுன்றாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உடனே சொன்னோடனே அடுத்த நிமிஷம் கிழிச்சு கொடுத்தாங்கன்னா பண்ணணும் இல்லை. ஆப்ஷன்ஸ் திருப்பி ஒரு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட வந்து கேட்குறீங்க, அவங்க வந்து ஒரு முயற்சி பண்ணலான்னு சொல்கிறாங்கன்னா முயற்சிக்கு டைம் கொடுங்க. அது மருந்து சாப்பிட்டு முயற்சி பண்ணி உங்களுக்கு கட்டி கரையலைன்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் போயிட்டு ஆப்ரேட் பண்ணலாம். ஆப்ரேட் பண்ணப்போ ரீவைன் பட்டன் இல்லை, நம்ம திரும்பி ரீவைன் பண்ணி பழையபடி வர முடியாது. ஆனால் அது கூட ஒரு ட்ரை பண்ணலாம். முயற்சின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம முயற்சி பண்ணிட்டு முடியல அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இல்லைங்க முடியலன்னு சொன்னால் அப்புறம் போய் நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ எப்பயுமே ஒரே ஆப்ஷனாக ஒரே மாதிரி இப்படியே போகாமல் உலகத்தில் வேற என்ன நன்மைகள் கொடுக்குற வேற வைத்திய முறைகள் கூட இருக்கா, வேற மருந்துகள் கூட நம்மளுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் பார்க்கல, எந்த தப்புமே இல்லை. எல்லாருமே ஹோமியோபதியாக இருக்கட்டும், ஆயுர்வேதா இருக்கட்டும், சித்தாவாக இருக்கட்டும், நேச்சுரோபதியாக இருக்கட்டும், விஞ்ஞானியாக இருக்கட்டும், இல்லை ஒரு அலோபதியாக இருக்கட்டும், எல்லா டாக்டர்ஸுமே உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு உங்களோட உபாதையிலேருந்து வெளியே கொண்டு வரதான் இருக்கும். எல்லாம் அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும். ஒரு க்யூர்ன்றது என்னன்னா ரெஸ்டோரிங் ஹெல்த் பேக் டு நார்மல். அதாவது ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அந்த உடம்பு சரியில்லாத உடம்பை பழையபடி நார்மல் கொண்டு போகிறது தான் க்யூர். அந்த உறுப்பை இழக்கிறது பேர் க்யூர் கிடையாது. அது வந்து நம்ம ஊனமாகும். இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். லவ் யூ ஆல். நன்றி.